ஏய் பிரெயின் எப்படி நீங்க இதை டச் பண்றீங்க? நான் சயின்ஸ்ல தான் படிச்சிருக்கேன். காயா நல்லா அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நானும் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்களாம் லைக் பண்ணிக்கோங்க. மார்னிங் தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு துவா சூரா எல்லாமே ஓதிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். சண்டேன்றதுனால வந்து பசங்களாம் தூங்கிட்டு தான் இருக்காங்க. நம்மள் மட்டும் இன்றைக்கி கோச்சிங் இருக்கிறதுனால சீக்கிரமாகவே எழுந்திச்சிட்டான். ஸ்கூல் இருந்தாலுமே இவ்வளோ சீக்கிரம் எழுந்திக்க மாட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 5:50க்கெலாம் எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு உட்காந்துட்ருக்கான். சரி, அவனுக்கு பால் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரு ஆப்பிளோ எதுனா ஒன்று கட் பண்ணி கொடுத்துடுவேன். அதை எடுத்துக்கிட்டு அவங்க அப்பாவும் அவனும் கிளம்பிட்டாங்க. அவனை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வர்றதுக்கு அப்படியே 8:30க்கு மேலே தான் ஆகும். இந்த கோச்சிங் சாட்டர்டே சண்டே மட்டும்தான் மார்னிங் 6 o'clockலேருந்து 8:30 வரைக்கும் வைக்கிறாங்க. அவனுக்கு இந்த கிரிக்கெட் கேம்ன்றது ரொம்பவுமே பிடிக்கும். அதனால் சரி ஓகே சேர்த்து விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து மார்னிங் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிச்சு இல்லையா, அதனால் டீ போட்டு ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு டீக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் டீ குடிக்கவே ஆரம்பிப்பேன். நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேங்க டீ விட்டுணுன்ட்டு. ஆனால் பார்த்திங்கன்னா வந்து ஹெட் பிரேக் வந்துடுது. டீ குடிக்கலைன்னா வந்து ரொம்ப அந்த டைம் வந்து ரொம்ப ஒரு டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, டீ போட்டு குடிச்சிட்டு போயிட்டு உட்காந்து பால்கனியில் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணோம் இல்லையா. இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்யணும்னு கேட்கும்போது அவர் பார்த்திங்கன்னா சிக்கன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. சிக்கன் மட்டும் வாங்கிட்டு வந்து தரல, இன்னும் 2-3 பொருள் எக்ஸ்ட்ராவே வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள் நீங்களே. இதுக்கு சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இது வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஆஃப்டர்நூன் லஞ்சுக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னா மட்டன் ட்ரைன், அதாவது ஆட்டு மூளை யாருக்கு எல்லாமே பிடிக்குமோ எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் வந்து என் ஹஸ்பண்ட் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, என் பசங்களும் சாப்பிடுவாங்க. எனக்கு கொஞ்சம் சாப்பிட்றது பிடிக்காது எனக்கு இது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஆட்டு தலை வச்சு இன்றைக்கி குழம்பு செய்யலான்ட்டு. சரி, இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம மக்ருனி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி வந்து சிக்கன் போட்டால் மக்ருனி தான் செய்ய போகிறேன். இது தண்ணி வந்து கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ வந்து இது 1/2 kgக்கு மக்ருனி இது வந்து இதில் ஆட் பண்ணிடுறேன். சால்ட்டும் கொஞ்சமாக எண்ணெயுமே ஆட் பண்ணிக்கலாம். ஆயிலை ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். லவங்கம் பட்டை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம்க்கு வந்து நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சிக்கனையுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் செய்கிறேன் இல்லையா, அதனால் வந்து எப்போவுமே நான்வெஜ்ஜுக்கு பத்திக் மசாலா ஆட் பண்ணுவேன். அதை ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டு இன்னும் வேணும்னா கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் லவங்கம் பட்டை இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால வந்து இப்போ வந்து கரம் மசாலா நான் ஆட் பண்ணல. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கனுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணும்ல, அதனால் உப்பையும் ஆட் பண்ணிடுறேன் இதுலேயே. இப்போது ஒரு 2 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு மூடிக்கலாம். அப்போ தான் சிக்கன் கொஞ்சம் நல்லா வேகும். இங்கே பாருங்கள், நம்மளுடைய வந்து பாஸ்தாவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா.
பாருங்கள் நம்மளுடைய பாஸ்தா எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா. நல்ல பாயில் ஆகிருக்கு, நல்லா பாயில் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. சூடாக இருக்குது. நமக்கு தம் கொடுக்கும் போது நல்லா சிக்கன் எல்லாமே வெந்திருக்கும். ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம், கொஞ்சமாக ஊற்றிக்குங்க. இந்த ஸ்டேஜில் வந்து உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாமா. நல்லா தூக்கலாக இருக்குது உப்பெல்லாம். காரமாக தண்ணி கொதிக்கும் போது இந்த பாஸ்தாவை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மினிட்ஸ் கழித்து கொஞ்சம் அந்த சிக்கன் அந்த பாஸ்தா எல்லாமே நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம சாப்பிட வேண்டியதுதான். நம்மளுடைய சூப்பரான பாஸ்தா டேஸ்ட்டாக நல்லா ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. யாருக்கெல்லாம் இந்த பிரேக்ஃபாஸ்ட் பிடிக்குமோ அவங்களாம் வந்து லைக் பண்ணுங்கள். ஈஸியான ரெசிபி பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக சிக்கன் மக்ரூனி செஞ்சுருக்கேன். டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த மக்ரூனி பிடிக்குமோ அவங்களாம் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் வந்து என்னுடைய சேனலுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.